கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 30 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம மது சொல்கிறாரு, இங்கே பாருங்க ஆனந்த், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ரியா நல்ல வேலை கிடையாது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது என்னால் நம்ப முடியலை அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அவ என்னை சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணா. சொத்து கிடைக்கல, எனக்கு அதோட காக்கா வலிப்பு அப்படின்னு தெரிஞ்சதோட என்னையே டிவோர்ஸ் பண்ணிட்டா. முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த ரியா 2 தடவை அமார்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட ஆனந்த் செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம ஆனந்த் சொல்றாரு, நீ சொல்றத பார்த்தா என்னால நம்ப முடியல அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு தீபா வராங்க. தீபா இங்க பாருங்க ஆனந்த் மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ரியா நல்லவளே கிடையாது. அவ நல்லா ஏமாத்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க தான் அவளை நம்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, நீங்க சொல்றத என்னால நம்பாம இருக்க முடியல அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ரியாவை காமிக்கிறாங்க. அப்ப ரியா யோசிக்கிறாங்க, என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் அந்த மதுவை காணுமே. ஒருவேளை அந்த தீபா என்னை இப்படி டைவர்ட் பண்ணிட்டு மதுவை வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாளோ. இன்னரும் அப்படியா இருந்தா மது உண்மையை சொல்லியிருப்பானே, என்ன பண்றது அப்படின்ட்டு நேரா ரவுடி கிட்ட, இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இந்த போட்டோவை பாரு, இதுதான் மது அப்படின்னு போட்டோவை காமிச்சு, இவன் வந்தா மட்டும் இவனுடைய கை காலை உடைச்சு போட்டுரு அப்படின்னு ரவுடி கிட்ட சொல்லிட்டு ரியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ரவுடியும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மதுவுக்காக வெயிட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா எட்டி பாக்குறாங்க. அப்ப நம்ம மது, தீபா, ஆனந்த் 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, யாரா இருக்கும் இவன், இவன் கூட இவனுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரியா வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல நம்ம மது நேரா ரியாவை பார்த்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அப்ப நம்ம ரியா யோசிக்கிறாங்க, ஐயோ இவன் உண்மையை சொல்லியிருப்பானோ, உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பா அந்த ஆனந்த் என்னை சும்மா விட மாட்டானே அப்படின்னு ரியா யோசிக்கிறாங்க. அப்ப மது ரியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஆனந்த் ரொம்ப யோசனையா ரூம்ல உட்காந்துருக்காரு. அப்ப நம்ம ரியா அங்கேருந்து வராங்க. ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாருங்க, என் புருஷன் வந்திருக்கான்னு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அவன் தான் உன் புருஷனா, அவன் தான் உன் புருஷன்னு எனக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கு நான் கால் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. அப்ப ரியா சொல்றாங்க, ச்சே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போறாங்க. அப்ப ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, அடியே உனக்கு நான் சப்போர்ட் பண்ணா நான் என்ன பண்றது, அன்னைக்கு நீ என் காலை வாரி விட்டியல்ல, அதே மாதிரிதான் இன்னைக்கும் நான் உன் காலை வாரி விட்டுட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. ரியா நேரா ரூம்குள்ள போறாங்க. அப்ப ஆனந்த் யோசனையா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ரியா யோசிக்கிறாங்க, இவன் என்ன இவ்வளவு யோசனையா இருக்கான், ஒருவேளை அந்த மது சொன்னதை யோசிக்கிறானோ, ஒருவேளை அந்த மது உண்மையை சொல்லிட்டானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ரியா நேரா ஆனந்த் பக்கத்துல ஆனந்த் தலையை வலிக்குத, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப ஆனந்த் சொல்றாரு, தலை தான் வலிக்குது அப்படின்னு. அப்ப ரியா சொல்றாங்க, வாங்க ஆனந்த் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, இல்ல அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன், சரி நீ எங்க போன அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்றாங்க, இல்ல நீங்க இன்னும் லீகலா அந்த மீனாட்சியை டிவோர்ஸ் பண்ணாம இருக்கீங்களா, அந்த கல்யாணம் டிவோர்ஸ் ஆனாதான் என்னுடைய கல்யாணம் செல்லுபடியாகும், அதனாலதான் வக்கீலா பார்க்க போனேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஆனந்தும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ரியா யோசிக்கிறாங்க, ஆனந்த் பேசுறதே சரியில்லை, ஒருவேளை அவனுக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்னு ரியா யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா, மீனாட்சி, மைதிலி 3 பேரையும் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம தீபா சொல்றாங்க, மீனாட்சி அக்கா, இன்னைக்கு அந்த மது உண்மையை சொல்லிட்டாரு, ஆனந்த் மாமா கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, தீபா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, மீனாட்சி ரியா இந்த வீட்டை விட்டு போனதோட ஆனந்த் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, வாய்ப்பே இல்லை, நான் கண்டிப்பா ஆனந்த் கூட சேர்ந்து வாழவே மாட்டேன், அவர் எப்படிப்பட்ட துரோகம் பண்ணியிருக்காருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, அப்புறம் எப்படி நான் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு அந்த மீனாட்சி சொல்றாங்க. அப்ப தீபா சொல்றாங்க, இங்க பாருங்க அக்கா, என்னைக்கா இருந்தாலும் நீங்க ஆனந்த மாமாவை மன்னிச்சுதான் ஆகணும், அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும், அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், உங்களுக்கு 2 குழந்தை இருக்காங்க, அவங்கள யாரு பார்த்துப்பாங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, இங்க பாரு, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட என்னால எப்படி வாழ முடியும், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக என்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கூட போவார், அப்பையும் நான் இதே மாதிரி எல்லாத்தையும் தெரியாத மாதிரி இருக்க முடியாது, கண்டிப்பாக என்னால் ஆனந்த கல்யாணம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்,
உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல, மீனாட்சி சொல்கிறாங்க, செத்தாலும் கண்டிப்பாக நான் ஆனந்தை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி கம்பெனியில் லட்டு வாங்கிட்டு வந்து எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ கம்பெனியில் உள்ளவங்க கேட்குறாங்க, எதுக்காக கார்த்தி தம்பி இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் வாங்கி கொண்டாந்து கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நாளைக்கு உழைப்பாளர் தினம் அப்படின்னு யாருக்கும் தெரியாதா, அதான் ஸ்வீட்ஸ் கொடுக்குறேன். தொழிலாளி வந்து எப்போவுமே இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடணும், இனிமேல் வருஷம் வருஷம் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஆனந்த் வந்து கேட்குறாரு, இங்கே என்ன ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, உழைப்பாளர் தினம்ல அதான் அப்படின்னு. அப்போ ஆனந்த் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. அப்போ நம்ம அருண் ஆனந்த்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருன்னா தொழிலாளர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஸ்வீட்ஸை வாங்கிக்க அப்படின்னு. ஆனந்தும் வேறு வழி இல்லாமல் ஸ்வீட்ஸை வாங்கி சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரியா வந்து ஐஸ்வர்யா கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இன்னும் 2 நாள் முடிஞ்சு போயிட்டு அந்த கார்த்தி இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், அவனை எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ தாங்க அந்த ரியா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அபிராமிக்கு வந்து கார்த்தி வேலை பார்க்குறது சுத்தமாக பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே அவன் வந்து ரொம்ப ஜாலியாக கிங் மாதிரி வாழ்ந்துட்டான். அதனால் அவனை நம்ம வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அதை வீடியோ எடுத்து அபிராமிக்கு காமிச்சா கண்டிப்பாக அபிராமி டென்ஷன் ஆகி கார்த்தி வேலை பார்க்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு போயிட்டு கார்த்தியை கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்ல, உடனே ரியாவும் இது சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீ நேராக வந்து ஆனந்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லு அப்படின்னு சொன்னதோட ரியாவும் நேராக ஆனந்துக்கு கால் பண்ணி, இங்கே பாருங்கள் ஆனந்த், இப்படியே இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த கார்த்தியை தோற்கடிக்க முடியாது, கார்த்தியை கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற வீடியோவை எனக்கு அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்போ ஆனந்தும் கார்த்தி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற வீடியோவை நம்ம ரியாவுக்கு அந்த வீடியோவை அனுப்புகிறாங்க. ரியா நேராக ஐஸ்வர்யா கிட்டே அந்த வீடியோவை கொடுக்க, அப்போ ஐஸ்வர்யா நேராக அபிராமிகிட்ட கொண்டு போய், அத்தை இதை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் கார்த்திக்கு தேவையா அப்படின்னு சொல்லி வீடியோவை காமிக்க, அதை பார்த்துட்டு அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அருணாச்சலத்துக்கிட்ட புலம்புறாங்க. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, நீ போக வேணாம், நீ போனீன்னா கண்டிப்பாக கார்த்தி வேலை பார்க்குறத பார்த்துட்டு நீ கார்த்தியை கூட்டிகிட்டு வந்துடுவ, கார்த்தி ஒரு சவாலுக்காக தான் அங்கே வேலை பார்க்குறான் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டே நேராக கார்த்தியை பார்க்குறதுக்கு கம்பெனிக்கு போகிறாங்க. அங்கே அபிராமி பார்க்கும் பொழுது கார்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அபிராமி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ஆனந்தும் அருணும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இப்போவே அம்மா கார்த்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்க்க பொறுக்க முடியாமல் கார்த்தியை கூட்டிகிட்டு போக போகிறாங்க, நான் இந்த சவாலில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.